எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 60 வயசா இருந்தாலும் சரிங்க, இந்த ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணுறப்போ, அந்த முக சுருக்கங்கள் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அதே மாரி 30 வயசு ஆறவங்க, 60 வயசு மாரி இருக்கிறாங்க அப்படின்னா, இத நீங்க அப்ளை பண்ணி ஒரு 15 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் கழுவி பாருங்கள். ரொம்ப சூப்பரா ரிசல்ட் கிடைக்கும். எவ்வளவு வயதானவங்களா இருந்தாலும் சரிங்க, இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வர்றப்போ, வாரத்தில் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 டைம் அல்லது ஒரு 3 டைம் மட்டும் இது யூஸ் பண்ணிட்டு வாங்க. செம்ம வந்து ரிசல்ட் கொடுக்கறது மட்டும் இல்லாமல், நல்லா வந்து நைட் டைமில் வந்து காலையில் போட முடியல அப்படின்னா, நைட் டைம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஒரு ரிசல்ட்டும் கொடுக்கும். இப்போ இதை எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பாத்திரம் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் ப்ரூ காப்பி தூள் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். பொங்கி வந்துடும், பார்த்து சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா வந்து ஒரு திக்காகணும். 1/2 டம்ளர் தண்ணி நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, ஒரு 1/4 டம்ளர் தண்ணி வர வரைக்கும் இதை நல்லா திக்காக்கணும். இதில் ஒரு முக்கியமான ஒரு பொருளையும் நம்ம சேர்த்த போகிறோங்க. அது வந்து நீங்கள் சேர்க்குறப்ப தான் முகத்துக்கு நிறையா பேர் அலர்ஜி ஆகுது அப்படின்னு சொல்லுவீங்க அந்த பொருளை பயன்படுத்தினா. இந்த மாதிரி வந்து நீங்கள் சேர்த்து பயன்படுத்துகிறப்ப முகத்தில் என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும், ஒரு புண்ணாகட்டும், பிம்பிள்ஸோட எரிச்சல் ஆகட்டும், அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நல்லா நான் ரிமூவ் பண்ணி முகத்தை நான் வந்து நல்லா பளபளன்னு வச்சுருக்குங்க. அந்தளவுக்கு இந்த ஃபேஸ் பேக் ரொம்ப ரிசல்ட் கொடுக்கும். இப்போ நல்லா ஒரு 2 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுறலாம். இப்போது ஒரு இடிக்கல் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மஞ்சள் விரலி எல்லார் வீட்லேயும் இருக்கும். இது இல்லை அப்படின்னா மளிகை கடையில் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. ஒருவேளை இது உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா, உங்களுக்கு கஸ்தூரி மஞ்சள் வந்து கிடைக்கும், அதை கூட நீங்கள் வாங்கிக்கலாம். எனக்கு அதுவுமே இல்லைக்கா அப்படின்னா நார்மல் மஞ்சள் பயன்படுத்திக்கலாம். மஞ்சள் தூளாக பயன்படுத்துகிறப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து பயன்படுத்திக்கலாம். ஆனால் இது வந்து போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு எஃபெக்ட்டு, நல்ல ஒரு வாசனையாக இருக்கும், செம்ம ரிசல்ட் கொடுக்கும். இதை லைட்டாக நம்ம இடித்து எடுத்துக்கலாம். சும்மா 4 3 இடித்து கொடுத்தீங்கன்னா போதும். இந்த அளவுக்கு நீங்கள் மஞ்சளாக சேர்க்குறதா இருந்தால் ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த இடித்ததை நம்ம அந்த காஃபிக்குள்ளே போட்டுடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா திக்காகிருச்சு. இப்போ இது வந்து ஒரு 10 செகண்ட் மட்டும் விட்டிங்கன்னா போதும். அந்த மஞ்சளோட தன்மை எல்லாமே இந்த காஃபியில் இறங்கி காஃபி வந்து நல்லா திக்காக மாறிடும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளையும் நம்ம சேர்த்த போகிறோம். அந்த பொருளை வந்து போடுறப்ப முகத்தில் இருக்கிற தழும்புகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15 வருஷம் மங்கு வந்து போகவே இல்லைக்கா அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, மங்கு வந்து இடுக்கிற இடம் தெரியாமல் போயிடும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முகம் ஒரே மாதிரி சுருக்கம் இல்லாமல் நல்லா பளபளன்னு ஒரே நைட்டில் நல்லா பளிச்சுன்னு மின்னுங்க. அந்தளவுக்கு எஃபெக்டான ஒரு ஃபேஸ் பேக்கு தான் இது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து மஞ்சள் போட்டதுக்கப்புறம் நல்லா திக்காயிட்டே வருது பாருங்கள், செம்ம கருப்பாயிடுச்சு. நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா 10 செகண்ட் ஆயிடுச்சுங்க, நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம 1/2 டம்ளர் தண்ணி போட்டோம், 1/4 டம்ளர் விட கம்மியாயிருச்சு. நல்லா அந்த மஞ்சள் வந்து பாருங்கள் கலரே மாறிடுச்சு. இந்த அளவுக்கு அந்த மஞ்சளை நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா பொடி பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மாதிரி கொதிக்க விட்டாலே போதும், அதோடய எசன்ஸ் எல்லாமே நல்லாவே கலந்துரும். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்ட்டு. மஞ்சள் வந்து ஆல்ரெடி காஃபியில் போட்டிங்கன்னா நல்ல ஒரு கலரிங் கொடுக்கும். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். எவ்வளோ திக்காகிருச்சு அப்படின்னு பாருங்கள். நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றினோம், ரொம்ப திக்காகிருச்சு. இதை அப்படியே ஒரு வடிகட்டி வெட்டி நம்ம வடிச்சிடலாம்.
பாருங்கள் அந்த கலர் எப்படி மாறி இருக்குது அப்படின்ட்டு. இது நமக்கு தேவைப்படாது. பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தோம். எந்த அளவுக்கு வந்து அந்த மஞ்சளோட எஃபெக்ட் பாருங்கள் எவ்வளோ கருப்பாகிடுச்சு அப்படின்ட்டு. இது கொஞ்சம் ஆற விட்டுறலாம். இப்போது நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறிடுச்சு. இந்த தண்ணி அளவுக்கு வந்து நீங்கள் நம்ம கடலை மாவு இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் ஃபேஸுக்கு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க. அரிசி மாவு ஆல்ரெடி உங்கள் முகத்தை வந்து இருக்கிற அழுக்கை நல்லா க்ளியர் பண்ணி கொடுக்கும். கடலை மாவு ஆயில் வடிஞ்சிட்டே இருக்குது அப்படின்னா உங்கள் ஃபேஸை வந்து ஆயிலில் நிறுத்தி முகப்பருக்கள் வராமல் தடுத்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் வந்து எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஸ்கின்ல வேர்லேருந்து அந்த கரைகளை ரிமூவ் பண்ணி நல்ல ஒரு பொலிவை கொடுக்கும். ஒரு வேளை லெமன் ஜூஸ் வந்து உங்களுக்கு ஒத்துக்கலை அப்படின்னா தக்காளி ஜூஸ் இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. மொத்தமாக இப்போ இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னும் நீங்கள் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குது அப்படின்னா கடலை மாவும் அரிசி மாவும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இது கழுத்து கால் எங்கெல்லாம் கருமையாக இருக்கோ அந்த இடத்துல எல்லாத்தையும் நீங்கள் போட்டு 15 நிமிஷம் மட்டும் நீங்கள் நல்லா காய விட்டு கழுவி பாருங்கள். ஒரு நைட்டு மட்டும் நீங்கள் இதை ஃபேஸ் பேக் வந்து போட்டு காலையில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருப்பீங்க அப்படின்ட்டு. முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இது தொடர்ந்து வந்து வாரத்தில் ஒரு 2 டைம் 3 டைம் வந்து போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா பார்லர் பக்கமே நீங்கள் போக தேவையில்லை. அந்த அளவுக்கு கை கால் முகம் எல்லாமே நல்லா வெள்ளையாயிரும். நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். திக்னஸ் போதுங்க, கரெக்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் குளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு டோட்டலாக நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி ரெடி பண்ணிக்கலாம். ஒருவேளை இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாலும் எந்த ஒரு இதுவும் வராது. ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு பாட்டிலையே அதை ஸ்டோர் பண்ணிவிட்டு குளிக்கிறதுக்கு போகிறதுக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் போய்க்கலாம். இந்த மாதிரி நல்லா வந்து அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து ஒரு துளி கூட நம்மளுக்கு அந்த கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. இது எப்படி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணலான்னு பார்த்துடலாம். இந்த அளவுக்கு பக்குவமாக எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நீங்கள் வந்து முகத்துக்கு அப்ளை பண்ணணும். முகத்துக்கு அப்ளை பண்ணுறப்ப முகத்தில் இருக்கிற அந்த லைட்டாக அந்த எண்ணெய் பசையெல்லாம் ஃபஸ்ட்டு இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு நல்லா இந்த மாதிரி வந்து முகத்தை நல்லா சுத்தமாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இது போட்டிங்க அப்படின்னா ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் என்னோடய ஃபேஸ் வந்து இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ டல்லாக இருக்குது, எவ்வளோ இதாக இருக்குது. இப்போ இதை நம்ம போட்டுட்டு கழுவுனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கும். நிறையா பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க, அக்கா உங்கள் ஃபேஸில் போடுங்கன்னு. எல்லாமே வந்து என்னோடய ஃபேஸில் தான் போட்டு காமிக்கிறேன், சரிங்களா? பாருங்கள், இப்போ வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இது நீங்கள் கையில் அப்ளை பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ப்ரஷ்ஷு அந்த மாதிரி வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். முகத்தை எப்போவுமே போடுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். அப்புறம் போட்டதுக்கப்புறம் நம்ம கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கலாம், சரிங்களா? இது வந்து நல்ல ஒரு 15 நிமிஷத்துலேயே நல்ல ரிசல்ட்டு. ஜஸ்ட்டு ஒரு நைட்டு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். பகலில் வந்து போட முடியலை அப்படின்னா இதை நைட்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் நீங்கள் சுகர்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். இது நம்ம சொல்ல தேவையில்லை, நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், செம்ம எஃபெக்டாக இருக்கும்.
நிறைய பேர் வந்து ஆண்கள் போடலாமாக்கான்னு கேட்குறீங்க. இது வந்து நான் நிறையா சொல்கிறேன். உங்களுக்கு இந்த மஞ்சள் போட்டதுனால உடனே வந்து ஹெவியாக இருக்கிற ஹேரெல்லாம் விழுகாதுங்க சரிங்களா? இந்த ஸ்கின்ல குட்டி குட்டி ஹேராக இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து தொடர்ந்து அது ஒரு 2, 3 டைம் வந்து போடுறப்போ இந்த மஞ்சளுக்கு வந்து உங்களுக்கு உதிர்ந்துருமே தவிர, மற்றபடி வந்து உதிர்ந்துரும் அப்படின்னு பயப்படலாம் வேண்டாம். யார் வேணாலும் இதை அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு, இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்போ இதனால் நீங்கள் மசாஜ் கொடுத்துட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணது உடனே வந்து நம்ம அந்த அரிசி மாவு இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் பரபரன்னு இருக்கும், நல்லா இருக்கும். இது வந்து நீங்கள் இப்படி மசாஜ் கொடுக்குறப்ப அது கொஞ்சம் அந்த பெருன்னு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இதை தேய்க்கிறப்ப அந்த ஸ்கின்ல வந்து நல்லா இந்த மாதிரி படிஞ்சு ஓப்பன் ஆகும் நல்லா. அப்போ உடனே ஸ்கின்ல இறங்குறப்ப உங்களுக்கு வந்து செம்மையாக ரிசல்ட்டும் கிடைக்கும். தேய்க்கிறப்பவே வந்து உதட்டியும் வந்து சேர்த்து தேய்ச்சிருங்க. இந்த மாதிரி வந்து தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் பழைய விடியும் வந்து மேலேயே வந்து திரும்பவும் நல்லா திக்காக வந்து அந்த ஃபேஸ் பேக் வந்து போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டோமா, இது மேலேயே வந்து நீங்கள் மறுபடியும் ஒரு கோட் வந்து திரும்பவும் திக்காக வந்து போட்டு விட்டுருங்க மசாஜ் பண்ணதுக்கப்புறம் சரிங்களா. அதுக்கப்புறம் நல்லா கெட்டியாக வந்து நல்லா பிடிச்சிக்கும். ஃபஸ்ட்டு டைம் வந்து இது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 15 நிமிஷம் கண்டிப்பாக வந்து நல்லா போட்டு காய விடுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து போட்டுட்டு நீங்கள் அப்படியே விட்டுருங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா காய விட்டதுக்கப்புறம் நம்ம கழுவிட்டு வரலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து ஒரு டைட்னஸ் வந்து பிடிக்குது. எப்படின்னா அப்படியே வந்து காய என்னம்னா அந்த முகத்தையெல்லாம் நல்லா வந்து இழுத்து டைட் பண்ணுது. நல்லா வந்து டைட் பண்ணுறப்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சுருக்கங்களை எல்லாம் நல்லாவே எடுத்து கொடுக்கும். செம்மையாக வந்து வேலை செய்யுது. இப்போ நான் கழுவிட்டு வந்துடுறேன். கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபேஸ் பேக் போடுறப்ப என்னோடய ஃபேஸ் எப்படி இருந்துச்சுன்னு நோட் பண்ணியிருப்பீங்க. இப்போ நான் கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பராக வந்து செம்ம ரிசல்ட்டு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. நல்லா பளபளன்னு அந்த சைடெல்லாம் பாருங்கள் எவ்வளோ மின்னுது அப்படின்ட்டு. செம்ம எஃபெக்டாக வேலை பண்ணும் இது. இது வந்து நம்ம பண்ணுற அந்த முறைகள் வந்து எல்லா பொருளுமே ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு திக்னஸ்ஸான பொருள்கள். அதே மாதிரி கழுத்து பார்த்திங்களா எவ்வளோ கருப்பாக இருக்குது அப்படின்ட்டு. அதனால தான் சொல்கிறேங்க, நீங்கள் வந்து முதல்ல ஃபேஸுக்கு போட்டு பார்த்துருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் நீங்களே தெரியும். குளிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் காய விட்டுட்டு போய் குளிங்க. நல்லா பளபளன்னு சூப்பராக ரெடி ஆயிடுவீங்க. சிம்பிளாக வந்து ஒரு பொட்டு மட்டும் வச்சிங்கன்னா போதும். அவ்வளோதான். 10 ரூபா செலவு இல்லாமல் வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை வச்சு ரொம்ப சூப்பராக வந்து செம்மையாக வந்து ரெடி ஆயாச்சு. ஆனால் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா ஒரு 15 நிமிஷம் கண்டிப்பாக காய வச்சுட்டு செம்மையாக அங்கே பாருங்கள் அந்த ஆயில் ஸ்கின்னெல்லாம் சுத்தமாக இருக்காது. அப்படி வந்து கன்னத்தை கிள்ளிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். செம்மையாக இருக்குது. இது வாரத்தில் ஒரு 3 டைம் வந்து போட்டிங்கன்னா போதும், நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். பாய்.